சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, ஈரான் மீதான இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் 40 நாட்கள் நடைபெற்றது நமக்கெல்லாம் தெரியும். இந்த தாக்குதல் நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ரகசியமாக ஒரு பயணத்தை மேற்கொண்டு அபுதாபியில் தரையிறங்கி இருக்கிறார். யுஏஇனுடைய அரசமட்ட தலைவர்களையும் முக்கியமான அதிகாரிகளையும் அவர் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார் என்கிற செய்தியைத்தான் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அல் ஜசீரா வெளியிடுகிற அந்த செய்தியில யுஏஇ பத்தி பேசுகிற நேரத்தில் பல இடங்கள்ல அந்த வளைகுடா நாடு என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதை நம்ம கவனிக்க முடியும். ஏன்னா வளைகுடா நாடுகளுக்கு உள்ளாக தற்போது யுஏஇ இஸ்ரேலோடு ரொம்ப நெருக்கம் காட்டுகிற கண்ட்ரியாக மாறிட்டாங்க. கத்தர் உள்ளிட்ட மற்ற நாடுகள் அனைத்துமே சவுதி அரேபியா தலைமையிலான ஒரு வலைப்பின்னலில் நிற்கக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியும். அதன் காரணமாக கூட இப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அல் ஜசீரா இந்த செய்தியை வெளியிட்டிருக்கலாம். இதே நேரத்தில் பெஞ்சமின் நெதன்யாகு தங்களுடைய நாட்டுக்கு வந்தார் என்கிற செய்திகளை யுஏஇ அபிஷியலாக மறுத்திருக்கிறாங்க. அவர்களுடைய அரச ஊடகம் அப்படி அவர் இங்கே வரவில்லை என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த செய்தியை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியை வெளியிட்டதே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகம்தான் உத்தியோகபூர்வ செய்தியாக வெளியிட்டும் இருந்தது. அதை தழுவித்தான் இந்த செய்தியை அல் ஜசீராவும் வெளியிட்டிருக்கிறது. எனவே பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகம் சொல்கிறது, பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் நேரத்தில் யுஏஇக்கு போனாரு, அபுதாபியினுடைய பல தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று. ஆனால் யுஏஇனுடைய உத்தியோகபூர்வ செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அவர் வரலன்னு சொல்லுது. இதில் எது உண்மை என்கிற கேள்விகளுக்கு அப்பால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இப்படி ஒரு பயணத்தை சென்றிருக்கிறார் என்பதை யுஏஇ பகச்சிக்கிற விதமாக பொய்யாக இஸ்ரேல் சொல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அதை யுஏஇனுடைய மறுப்பு செய்தியில நம்ம பார்க்க முடியும். யுஏஇ இதை மறுத்து செய்தி வெளியிடுற நேரத்தில் எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு என்பது ரொம்ப நெருக்கமானது. 2020 நாங்கள் ரெண்டு பேரும் நெருக்கத்தை காட்டிட்டோம். வாஷிங்டன்ல நடைபெற்ற ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் நாங்களும் இஸ்ரேலும் ரொம்ப நெருக்கமாக செயல்படக்கூடிய கண்ட்ரிஸ். எனவே எங்களுக்குள்ள ஒளிவு மறைவு எதுவும் கிடையாது, ரகசியமாக அவர் வர வேண்டிய தேவை கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவை இருந்த காரணத்தினால்தான் பெஞ்சமின் நெதன்யாகு ரகசிய பயணம் மேற்கொண்டிருக்கிறார் என்கிறது இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்தியில தெளிவாகவே அவர்கள் அதை குறிப்பிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஈரான் மீதான இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்களை பொறுத்தவரையில் யுஏஇனுடைய அதிக அழுத்தம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருந்தது. ஈரான் நீங்கள் தாக்கணும் என்று சொல்லி மற்ற எந்த வளைகுடா நாடுகளும் அந்த இடத்துக்கு போகலை. ப்ளஸ் யுஏஇ இந்த தாக்குதல் நேரத்தில் இஸ்ரேலோடு இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளிவந்த நேரத்தில் தான் தற்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ரகசிய பயணம் ஒன்றையும் சென்றிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே யுஏஇ மொத்தமாகவே இஸ்ரேல் தரப்புக்கு தலை சாய்த்து விட்டதை நம்ம அறிய முடியும். அதனால தான் அவங்க ஒபெக் கூட்டமைப்பில் இருந்தும் ஒபெக் பிளஸ் கூட்டமைப்பில் இருந்தும் வெளியேறி இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் சவுதி அரேபியாவினுடைய முன்னாள் உளவுத்துறை தலைவராக செயல்பட்ட ஷேக் துர்க்கி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் உடனடியாக சவுதி தலைமையிலான வளைகுடா நாடுகள் நம்ம அத்தனை பேருமே இணைந்து ஒரு அரப் நேட்டோவை உருவாக்கணும், அரபு நாடுகளுக்கான பாதுகாப்பு வலையமைப்பை உருவாக்கணும் என்று வலியுறுத்திக்கிட்டே வர்றாங்க. சவுதி ஆல்ரெடி அந்த ரூட்ல போறதையும் நம்ம பார்க்க முடியும். டர்க்கி, ஈஜிப்டு, இந்த பக்கம் பாகிஸ்தான் என்று எல்லா நாடுகளையும் இணைத்து கொண்டு அரப் கண்ட்ரீஸ், அரப் அல்லாத கண்ட்ரீஸையும் இணைத்து இந்த அரப் நேட்டோ ஒன்றை உருவாக்குவதற்கு சவுதியும் செயல்படுகிறது என்கிற செய்திகளும் வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த ரகசிய சந்திப்பு பற்றிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்று சொல்றாங்க இல்லையா, இந்த ஒப்பந்தம் 2020 கையெழுத்திடப்படும் போதே என்ன ஒரு நிபந்தனை போடப்பட்டதுன்னா, ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் மேலதிக ஆக்கிரமிப்புகளை இஸ்ரேல் செய்யக்கூடாது, அதே போன்று ஜோர்டான் பள்ளத்தாக்கில் ஆக்கிரமிப்புகள் செய்யக்கூடாது என்ற ஒப்பந்தத்தில் தான் இந்த அரபு நாடுகள் இஸ்ரேலை அங்கீகரித்தாங்க. ஆனால்
அதற்கு பிறகு பல நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புகளையும் பதிவு செய்திருக்கிறது. எனவே இஸ்ரேல் ஒரு நாளும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதில்லை, உண்மையாக நடந்ததில்லை, நேர்மையாக இருந்ததில்லை என்பது தெரிந்தும் அரபு நாடுகள் குறிப்பாக UAE மொத்தமாக இஸ்ரேலிடம் சிக்கி தவிக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திர்மிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது ஒரு மாட்டில் 7 பேர் வீதமும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். இங்க ஒட்டகம் கிடையாது, மாடுதான் இருக்கிறது. ஒரு மாடு தனியாக நீங்க வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னா 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே கூட்டு குர்பானி திட்டத்திலே நபி வழி பிரகாரம் ஒன்றிணைந்து நாளை மறுமையிலே அதிகமான நன்மைகளை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.